வணக்கம் தோழா, வெல்கம் டு மை சேனல் டிஓ ஐயப்பன் பிளாக்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ரீசெண்டாக வஉசி கிரவுண்டில் நம்ம கடல்கன்னி ஷோ போட்டிருக்காங்க. இவங்க இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் 100 rupees பர் ஹெட்டுக்கு. உள்ளே இப்போ என்ட்ரி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுறா மீன் வாயை ஓப்பன் பண்ணுற மாதிரி முன்னாடி என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வாய்க்குள்ளே போய் தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. டிக்கெட் அந்த வாங்கின டிக்கெட் அங்கே கொடுத்து 2ஆக கிழிச்சு கொடுத்துட்டாங்க. நம்மளும் அப்படியே ஸ்டெப் ஏறி அப்படியே கீழே இறங்கி உள்ளே இறங்கினோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணல, நிறையா பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் டேரெக்டாக நம்ம மீனுக்கே போயிட்டோம். மீனுக்குள்ளே போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 லட்சம் மீன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு போனால் இந்த பக்கம் அந்த பக்கம் 2 சைடுமே ஏகப்பட்ட மீன் வச்சுருக்காங்க. குட்டி குட்டியாக அவங்க பார்த்தீங்கன்னா சட்டை கலரில் எல்லா கலர்லேயுமே இருக்குதுங்க. நீங்களே பிரமிச்சு போய் நின்றுவீங்க. அப்படியே எங்கடா இருக்கோம், நம்ம கடலுக்குள்ள இது நடந்து போயிட்டுருக்கோமோ அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா தலைக்கு மேலே அவ்வளோ மீன் நிறைய சுற்றிட்டு இருந்தது. கலர் கலராக அழகாக இருந்ததுங்க. நிறையா மீன் வச்சுருக்காங்க. வெரைட்டியாக நீங்களாம் பார்க்க முடியாத அளவுக்கு வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெஷலே வந்து வீடியோ கடைசியில் வச்சுருக்கேன். கடல் கன்னி இருக்காங்க, ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட இந்த நிறையா இது வச்சுருக்காங்க. எல்லாம் பார்த்து முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்தோடையுமே வந்து என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருந்தது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நிறையா பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே பார்த்து முடித்தோடனே கொஞ்சம் தூரம் போனோடனே எல்லாம் மீன் வகைகளாகவே தான் இருந்தது. ஏகப்பட்ட மீன், அரிய வகை மீனுன்ற மாதிரி நிறைய இருந்தது. கடைசியில் தான் அந்த கடல் கன்னியை வச்சுருந்தாங்க. நம்ம வரும்போது அந்த கடல் கன்னி மேலே போய் காற்று வாங்கிட்டு இருந்தது. தண்ணிக்குள்ளேயே இருந்தால் அவங்களுக்கு கெஸ் வாங்கும்ல, மூச்சு இதாகும்ல, அதனால் மேலே போய் இருந்தது. நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். கீழே வந்தால் நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கீழே வந்தாங்க. கீழே வந்தோடனே எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே அந்த கடல் கன்னியும் பண்ணுதுங்க. ஸோ நீங்களே பாருங்கள் என்னென்ன அலும்பு பண்ணோம், சேட்டை பண்ணாங்கன்னு. பார்த்தீங்களா எப்படி கீழே வந்து எல்லா வீடியோஸ் எல்லாம் நிறையா பேர் எடுத்தாங்க. எனக்கு இந்த மாதிரி தாங்க எனக்கு இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கையாட்டினோம்னா ஆட்டுறாங்க, இப்படி வச்சாலும் வைக்கிறாங்க, கிஸ்ஸு கொடுக்க இருந்தாலும் கொடுக்குறாங்க, ஹார்ட்டு கொடுக்க இருந்தாலும் கொடுக்குறாங்க, என்னமோ எல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க.